வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சகுந்தலா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2 ஓட்டு வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டு ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தனக்கு துணை யாரும் இல்லைங்கிறதுனால வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை இதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக ஓரளவு படித்தவராக இருந்தாலும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே, நான் குழந்தை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மனைவி இல்லாதவராக வேணும், இல்லை முறைப்படி டிவோர்ஸ் பண்ணவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா அமுதா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விருதுநகரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. காடு ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய அம்மா தவறிட்டாங்க, அப்பா மட்டும்தாங்க. உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காடு இருக்கிறதுனால வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால தன்னோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடன் உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.